ஹலோ காய்ஸ். ஸோ எல்லோரும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா டெய்லி வந்து ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணுறது ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டாக வேணும், அப்போ அதே சமயத்தில் வந்து டெய்லி கேஷாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆப்பை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈஸியான வீடியோவாக ஜூனாக இருக்கட்டும், குயின் ஜூனாக இருக்கட்டும், ரிவார்ட்ஸ் ஜூனாக இருக்கட்டும், கேம் ஜூனாக இருக்கட்டும், இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆனதை வந்து நம்ம ஸ்க்ராட்சாக இருக்கட்டும், ஸோ ஸ்பின் வீலாக இருக்கட்டும், ஸோ சூப்பராக அந்த மாதிரி எக்கச்சக்கமான இதில் இருந்து தான் நம்ம மணி ஏர்ன் பண்ணது எப்படின்னு நான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஆப்பை தான் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க வந்து நம்ம ஆப்பில் போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஆப்பை பார்த்துருக்கோன்னு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக அந்த ஆப் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ குயிக் கேஷ் ஏர்ன் கேஷ் டெய்லின்னு ஒரு ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தானே, லிங்க்கை தொடர்றதுக்கு முன்னாடி ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்களோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கிளிக் பண்ணி கூட்டே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ன்றது போட்டு வச்சிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம போடுற நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து உங்கள் டான் வந்துடும். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணி நீங்கள் இன்னும் எக்கச்சக்கமான காசு வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ இதில் தான் எந்தெந்த ஆப்பு பேமெண்ட் வருது, எந்தெந்த ஆப்பில் பேமெண்ட் வரல, எதில் ரன்னில் இருக்குது, எது ஸ்டாப்பில் இருக்குது, லூட்ஸு, லைவ் ப்ரூஃப்ஸு எல்லாமே இதில் தான் போடுவேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதை விட எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்க முடியும் கைஸ். ஸோ அது மூலியமாகவும் நான் சொல்லிடுறேன். இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேசிக்காகவே வந்து நீங்கள் அமௌண்ட்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே இப்போ இருக்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தந்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஸோ ஆப் வந்து உங்களுக்கு ஏபிக்கு மூலிமா ப்ளே ஸ்டோர் கிட்டே போயிடும். ஸோ போன அடுத்த செகண்ட் அந்த இன்ஸ்டால் ஆப்ஷனில் தட்டி விட்டிங்கன்னா போதும் கைஸ், இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன்லைனில் நீங்கள் ஜஸ்ட் அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி லோகோ வந்துடும். ஸோ லோகோ வந்து நான் அதை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆப் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்வைப் பண்ணி விட்ருங்க. ஸ்வைப் பண்ணி மறுபடியும் ஏரோ மார்க் அந்த பர்பிள் கலரை வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த பர்பிள் கலர் ஏரோ மார்க் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இது ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் லாகின் பேஜ். ஸோ எப்படி ப்ரோ லாகின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். யார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலாக இருக்கட்டும், உங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. என்ன ப்ரோ சப்போஸ் தெரியலாட்டி ஸோ சைன் வித் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் 4-5 மெயில்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அது மூலிமா வந்து கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி 4-5 மெயில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த மெயில் வந்து உங்களோட கரண்ட் மெயிலோ அதை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ப்ரோ எனக்கு சைனிங் வித் கூகுள் அது வேணாம் அப்படின்றவங்க ஸோ இந்த கிரியேட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டெட்டனில் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே போய் கரெக்டான மெயிலும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஸோ அதில் 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். 2ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு புரியும். ஸோ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் வந்து ஒரு எமோஜி வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த எமோஜி பிடிச்சிருக்கோ அந்த எமோஜி வந்து தட்டி விட்ருங்க. தட்டி விட்டு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சைனப் போனஸ் வந்து இங்கே 0வாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, சைனப் போனஸ் 0வாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து சைனப் போனஸ் எடுக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இன்வைட் போனஸ் கிளைம் பண்ணிட்டு இங்கே வந்துருக்கு கைஸ். இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷனு. இதுக்குண்டான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க அது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப்புக்குள்ளே தான் இருப்பீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் இந்த மாதிரி தான் என்டர் பேஜ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ எப்படி வந்து சைனப் போனஸ் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் 10 ரூபா முடிய எடுக்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லிடுறேன் கைஸ். ஸோ ஈஸியானது வந்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசி போனீங்கன்னா போதும். ஸோ ரிவார்ட் ஜோன் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ரிவார்ட் ஜோன் இருக்கும் இந்த பர்பிள் கலர். அந்த கிஃப்ட் பாக்ஸை தட்டி விட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கே அதுலேயும் மறுபடியும் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். இன்வைட் நவுன் இருக்கும். ஸோ இந்த க்ரீனை தொட்டு விட்டிங்கன்னா போதும். ஸோ சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்வைட் கோடுன்னு கேட்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தந்துடுறேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ BGHRMU. ஸோ இது கேபிட்டலாக இருக்கட்டும் ஸ்மாலாக இருக்கட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்து பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிடலாம். கிளைம் போனஸ் கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இன்வைட் போனஸ் கிளைமோட வந்திருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நான் வந்து 0 பேலன்ஸ் காட்டியிருந்தேன் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 ரூபா வந்து இன்வைட் போனஸாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த இன்வைட் கோடுன்றதை மட்டும் கிளிக் பண்ணி ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது ஈஸியாக வந்து நீங்கள் கரெக்டாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இன்வைட் கோடுன்னே சொல்லி கொடுத்துட்றேன். நல்லா நான் வச்சுக்கோங்க, இன்வைட் கோடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதை பார்த்து காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும் கைஸ்.
ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு 10 ரூபா கிளைம் ஆயிரும். ஸோ இன்னும் இதில் வந்து நிறைய ஏர்னிங் இருக்குது, அது நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ ஜஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ எக்கச்சக்கமானது இருக்குது. இது மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோ ஜூன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஜூனில் பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா போதும், 10 to 20 செகண்ட்குள்ளே தான் இருக்கும் வீடியோஸு. ஸோ ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா போதும். ஸோ 2 ரூபா முடி ஏர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து 12 ரூபா பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணப்போ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி விட்டு ஆப்பை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டை வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைனப் போனஸ் அந்த ஹிஸ்ட்ரியை தான் காட்டிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வைட் போனஸ்ன்னு சொல்லி 10 ரூபா முடிய வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ புரியாதவங்க வந்து முன்னாடி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது கிளியராக சொல்லியிருக்கோம் அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து குயிஸ் ஜோன் இருக்குது. இந்த மாதிரி இதுலேயே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா கேட்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் 10 ரூபாயும் 5 ரூபாயும் கட்டி வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதில் வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க கொடுக்குற பேமெண்ட்டை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு ஜோன் இருக்குல்ல கைஸ். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம போய்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ராட்ச் இருக்குது, ஸ்பின் வீல் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய நம்பர் 1 பாயிண்ட்டோ 2வது பாயிண்ட்டோ. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்பின் கொடுக்குறோம், மறுபடியும் ஸ்பின் கொடுக்குறோம். 5 ஸ்பின் கொடுக்குறாங்க டெய்லியும். சும்மா கிடையாது கைஸ், 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 5 ஸ்பின் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் ஒரு ஸ்பின்னு. ஸோ கிளிக் பண்ணேன்னா பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 0 பேமெண்ட்லேருந்து 25 ரூபா முடியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் எனக்கு 4 ஸ்பின் இருக்குது, அதையும் நான் கிளிக் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பின் கிளிக் பண்ணேன்னா மறுபடியும் ரன் ஆகுது. ஸோ இதில் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு லைவ் ப்ரூஃபாக நான் காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 25 ரூபா கிடச்சிருக்கு, சும்மா கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆல் கெட் யூசர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 25 ரூபா முடியும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் இன்னும் 3 ஸ்பின் இருக்குது, அதையும் நான் ஸ்பின் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஸ்பின் பண்ணுறேன், பண்ணி ரொட்டேட் ஆகுது. லைவ் ப்ரூஃபாக நான் காட்டிகிட்ருக்கேன், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் எனக்கு 1 ரூபா கிடச்சிருக்கு. வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆயிடும். டெய்லி 5 ஸ்பின் கொடுத்துருவாங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 5 ஸ்பின்னு வந்து ஸ்பின் வீல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்ட்ஸு. ஸோ இது வந்து லைவ் அண்ட் ப்ரூஃபாக வந்து உங்களுக்காக நான் காட்டிடுறேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ லைவ் ப்ரூஃபாக நான் பண்ணுறவங்களுக்காக பார்த்துக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 9 ரூபா முடிவு கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா 9 ரூபா முடிவு கிடச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நான் லைவ் ப்ரூஃபாக சேவ் பண்ணுறேன். ஸோ 4 ஸ்க்ராட்ச்லேயே வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் 3வது ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இது நான் ஸ்வைப் பண்ணிடுறேன், லைவ் அண்ட் ப்ரூஃபாக வந்து ஸ்வைப் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இதுலேயே பார்த்துக்கலாம் கைஸ், இதில் வந்து 8 ரூபா முடியும் எனக்கு கிடச்சிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கேருந்து எல்லா ஸ்க்ராட்சும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 5 ஸ்க்ராட்ச் கார்டு, 5 ஸ்பின் வீலும் வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லி ஏர்ன் பண்ணுறதுன்னு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்பர் 1 பவர் பாயிண்ட் இது. ஸோ வந்து இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஆட் ஆகிருப்பான்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் லைவ் ப்ரூஃபாக காட்டிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணி தள்ளி விட்டு மறுபடியும் ஆப்பில் போயிடுறேன். ஸோ ஆப்பில் போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பாட்லேயே வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ அது வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறது நான் எப்படி சொல்லிடுறேன் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 70 ரூபா முடியும் நான் வந்து இப்போ ஏர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கிடையாது 60 ரூபா கிடையாது, 70 ரூபா முடியும் ஏர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ லைவாக வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 10 ரூபாவில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0 பேலன்ஸில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் கைஸ். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட 70 ரூபா இருக்குது, சும்மா கிடையாது, நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ரீடம்னு கிளிக் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், பேபாலு, ஸோ எக்கச்சக்கமான இது இருக்குது, ஃபினான்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது, ஃபோன்பே. ஸோ நிறைய இருக்குது கைஸ். ஃப்ரீ ஃபயர் ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, ஸோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி ஈஸியாக வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ யாரும் வந்து வித்ட்ரா பற்றி பயப்பட தேவையில்ல. ஸோ இது மட்டும் போதாது ப்ரோ, செல்ஃப் ஏர்னிங்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரிவார்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ பர்பிள்ன்றக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் வந்து இங்கே போயிட்டிங்கன்னா இன்வைட் ஏர்ன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ண போனால் காசு கிடைக்க போதான்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து 10 ரூபா கிடைக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க.
ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா போதும் 15 ரூபா மட்டும் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்டு வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா அதில் வந்து 10 ரூபா கிடச்சிரும். ஸோ கிளியராக வந்து இதில் வந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட்டாக வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு இன்வைட்டுக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணி இன்வைட் கோடையும் ஸோ இதையும் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா போதும். இன்வைட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வருது. ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு லைவாக வந்து ப்ரூஃபாக வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும் கைஸ். ஓகே காய்ஸ், டாடா, பாய், பீஸ் அவுட்.